சோழன் வந்து கோர்ட்ல இப்படி சொல்லுவார்ன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்களா? ஒண்ணுமே புரியாம சோழன் வந்து கூடவே வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து, என்னாச்சுடா? போன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து சேரன். அதுக்கு வந்து சோழன் வந்து அப்படியே பார்க்குறாரு. நிலாவும் பார்க்குறாங்க. சொல்லிட்டேனா? அதான் ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் குடுத்துட்றேன்னு நான் சொல்லிட்டேனா? அப்படின்னோனே, என்னடா நீ இப்படி சொல்லி வச்சிருக்க? நீ தானடா வந்து நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. இப்ப என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? வேற என்ன நான் பண்ண சொல்றேன்? அவங்க தானே வந்து டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. என்னை விட்டு பிரியறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். நம்மளால ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்கன்னா இதில என்ன இருக்கு? அதனால தானே இன்னைக்கு நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அத கேட்டுட்டு அதிர்ச்சியா அப்படியே நிற்கிறாரு. நம்ம வந்து சேரன் என்னம்மா நிலா அப்படின்னோனே, விடுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு நிலாவும் வந்து ஒரே டென்ஷனாக வந்து உள்ளே போயிடுறாங்க ரூமில். நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. சேரன் வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொன்னதையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? எதனால் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? நான் தானே டைவர்ஸ் வேணும்னு கேட்குறேன். அப்புறம் ஏன் சோழன் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டோன்னே நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அவர் வந்து கரெக்டாக தானே பேசுகிறாரு. அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நிலா யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களேருந்து கண்ணுலேருந்து மட்டும் தனியாக வந்துட்டுருக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்க டியர்ஸை. அடுத்து வந்து இங்கே சோழன் வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போய் பேசுகிறாரு. விடுண்ணே பரவாயில்ல விடுண்ணே, என்ன பண்ணுறது? நிலா எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கா. அதை கொடுத்துருவேண்ணா. யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ்க்கை வாழ வைக்க முடியாது இல்லைண்ணே. அது நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. நிலாக்கே வந்து மனசு வந்து உன் கூட வாழணும்னு நினச்சா அதான்டா வாழ முடியும். ஆனால் அதுக்காக நீ ஏன்டா சொன்ன அப்படின்னு கேட்குறேன். வேறு என்னென்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாரு தாங்க முடியாமல். உன்னே வந்து சேரன் வந்து கவலைப்படாதடா, எல்லாம் நல்லது நடக்கும்டா, உன் வாழ்க்கையிலையும் நல்லது கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்காரு. தோளில் படுத்து அவங்க அண்ணனோட தோளில். இங்கே நிலா பரிது வச்சு போயிட்டுருக்காங்க. ஒன்றும் புரியாமல் சோழன் சொன்னதே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. சரி வெளியே வராங்க. பார்த்தா சோழன் வந்து நல்லா வந்து கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. நிலாவால் தூங்கவே முடியல. சோழன் சொன்னதே நினச்சிட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் கிளம்பும்போது சோழன் வந்து கிளம்பிட்டுருக்காரு. வெளியே காணோம் சோழனை. எங்கே போனார் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சோழன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவன் காலையில் எங்கேயோ கிளம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. எங்கே கிளம்பி போயிருப்பார்? எப்போவுமே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போக மாட்டான். என்னன்னே தெரியல, கிளம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே வந்து சாப்பிட்றியாமான்னொன்னே, வேணாண்ணே எனக்கு பசிக்கல அப்படியே இருந்தாம்மா டிஃபன் பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒன்றும் புரியாமல் வந்து நிலா வந்து கிளம்பி போகிறாங்க. நைட்டு வந்து நிலா வந்து காத்துட்ருக்காங்க சோழனுக்காக. ஆனால் சோழன் வந்து நைட்டு வரவே வரல. அதனால் நிலா ஒன்றும் புரியாமல் யோசிக்க சோழனை ஒன்றும் காணோன்னொன்னே நைட் ரொம்ப லேட்டாக வராரு. என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லை இவ்வளோ லேட்டாக வரீங்களா? காலையில் சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க, அதேமாதிரி நைட்டும் லேட்டாக வரீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க ஒரு சவாரி விஷயமா போயிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே, சரிங்க நீங்கள் சாப்பிட்றீங்களான்றாங்க. இல்லைங்க வேணாம், டே சாப்பிட்றா. நான் இல்லைண்ணா பரவாயில்லண்ணா அப்படி சொல்லிட்டு சோழன் உள்ளே போயிடுறாரு. இந்த உடனே வந்து சோழன் வந்து வெளியே கை கால் கழுவுறதுக்காக வெளியே வராரு. அப்போ வந்து நிலா வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அன்றைக்கி வந்து கோர்ட்டில் சொன்னதுலேருந்தே வந்து நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா? சரியாக பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இதில் என்னங்க இருக்குது? எப்பவும் போல தான் நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள் இப்போவாது நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆனோன்னே பேச்சுவார்த்தை இருக்காதுல்ல. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏன் பேச்சுவார்த்தை இருக்காது? ஏங்க டைவர்ஸ் வாங்கினா நல்லா தாங்க பேசுவேன் அப்படின்னோடனே, ஏங்க என்னால் நல்லா பேச முடியாதுங்க. அவனை அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க? பின்னேனங்க எல்லாமே மனசில் வச்சுட்டு எப்படிங்க பேச முடியும்? ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட என்னால் இருக்க முடியாதுங்க. ஏன்னா நான் உங்கள் ஒய்ஃபாக உங்களை நினைக்கும் போது நான் எப்படிங்க ஃப்ரெண்டாக உங்ககிட்ட கண்டினியூ பண்ண முடியும்? அதனால் இதுக்கப்புறம் பேச முடியுமான்னு தெரியலங்க. இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தாங்க என்ன பண்ணுறதுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு நிலா அப்படியே உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சோழன் இப்படி சொன்னதை இதுக்கப்புறம் நம்ம பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஏன் சோழன் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நிலா. அப்படி சோழனே பார்க்குறாங்க. சோழன் வந்து அவர் பாட்டுன்னு போய் படுத்துட்டு அப்படியே வந்து கண்ணை மூடி தூங்குற மாதிரி படுத்துட்ருக்காரு. இங்கே நிலா வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து பல்லவனும் வந்து சேரனும் வந்து பேசிகிட்ருக்காங்க. என்னண்ணே இங்கே என்ன நடக்குது அப்படின்னோடனே, எனக்கும் ஒன்றும் புரியலடா. நிலா வந்து முதல்ல சோழனை வேணாம்னு சொன்னா, இப்போ என்னென்னா சோழனும் வந்து சரின்றான். 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்களோன்னு பயமாக இருக்குடா. அண்ணே அவங்க பிரியக்கூடாதுண்ணே. அதுதான் நானும் நினைக்கிறேன். அண்ணி நம்மளை விட்டு போகக்கூடாது இல்லைண்ணே, போகமாட்டாங்கல்ல அப்படின்னோடனே, தெரியலையேடா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறார் பல்லவன்.